நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் யவனச்சோழன் வழங்கிட கேட்கலாம். யவனச்சோழன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் வறுமையை பயன்படுத்தி திருச்சி, சென்னை போன்ற தனியார் மருத்துவமனைகளில் கிட்னி விற்பனை செய்ததாக இருந்த புகாரின் அடிப்படையில் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த புரோக்கர்களான ஆனந்த், மோகன் ஆகிய இருவரை கைது செய்து சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்நிலையில் கடந்த 5 நாளுக்கு முன்பு நீதிமன்றத்தின் ஒப்புதலோடு குமாரபாளையம் திருச்செங்கோடு சாலையில் உள்ள பயனீர் மாளிகையில் போலீஸ் காவல் எடுத்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணையில பல திடுக்கம் தகவல்கள் அவங்க கூறியிருக்கிறதா கூறப்படுது. நேற்று மாலையுடன் அந்த விசாரணை நிறைவேற்ற நிலையில இந்த கிட்னி புரோக்கர் ஆனந்த் மற்றும் மோகன் அளித்த தகவல் அடிப்படையில அன்னை சத்யா நகர் பகுதியை சேர்ந்த முத்து அப்படிங்கிற ஒரு புரோக்கர் இப்ப கைது பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த முத்துவை விசாரணை செய்யும் போது அவர்கிட்ட பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கிட்னி விற்பனை விவகாரத்துல ஒவ்வொருத்தராக கைது செய்யப்பட்டு வர சம்பவம் பள்ளிப்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. தகவல்களுக்கு நன்றி யவனச்சோழன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.